இன்னொரு ஓகே. முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ம். 2045க்கு வரும்போது மனிதர்கள் வந்து சாவற்ற நிலைக்கு வந்து வருவார்கள். ம். இம்மார்டாலிட்டி வந்து வரும் அப்படிங்கிறது தான் வந்து உலகம் முழுக்க கணிக்கப்படுது. இதெல்லாம் வந்து ஏதோ வந்து யூகத்துல இல்ல. ம். இப்போ 100 வருஷத்துக்கு முன்னால மனுஷன் வந்து உலகம் முழுக்க வந்து ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் தான் இருந்தது. இந்தியாவில் ம். 20 22 தான் இருந்தது. அப்போ யாருக்காவது தெரியுமா 100 வயசு ஒரு மனுஷன் வாழ்வான் அப்படிங்கிறது? 60 வயசு வாழ்றது பெருசு. அதனால தான் 60வது வயசு வந்து பெருசா நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 60 70 80 90 ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் 100 சாதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சாதாரணமா இருக்கு. அப்ப எஸ். ஆமா. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பார்க்க முடியாது. அதே மாதிரி தான், அப்படி ஒரு நிலை வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ வந்து எதெல்லாம் வந்து இழந்தார்களோ, அதையெல்லாம் மீண்டும் வந்து அவன் சுருக்கம் முகத்துல இருக்கிற சுருக்கமா இருக்கலாம். இல்ல உடல்ல இருக்கிற சில குறைகள்லாம் சரி பண்ணும்போது, அவருக்கு வயசுங்கிறது ஒரு எண்ணிக்கை தான்.